Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக ஆளுநர் அர்லேக்கருடன் தவிக தலைவர் விஜய் அரை மணி நேரத்திற்கு மேல் சந்திப்பு நடத்தியுள்ளார். ஆட்சி அமைப்பது தொடர்பான சில விளக்கங்களை தவிக தலைவர் விஜயிடம் ஆளுநர் அர்லேக்கர் கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பிலுள்ளார். வினோத், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து சிக்கல் என்பது நீடித்து வருகிறது. தமிழக வெற்றி கழகம் பொறுத்தவரையில் 118 தொகுதிகள் என்ற பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் இந்த ஆட்சி அமைப்புகளில் தொடர்ந்து சிக்கல் என்பது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த 108 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிட்டிருக்கிறார். அதில் ஒரு தொகுதி ராஜினாமா செய்யக்கூடும். மீதமாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது என்பது 107 தொகுதிகள் என்று கணக்கிடலாம். அதே சமயம் காங்கிரசும் தங்களது ஆதரவு என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸை பொறுத்தவரை 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது இருக்கிறார்கள். இந்த நிலையில் 112 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவைப்படுகிறார்கள் ஆட்சி அமைப்பதற்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு 108 எண்ணிக்கை என்பது பெரும்பான்மை இல்லாத காரணத்தினாலே ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து சிக்கல் என்பது நீடித்து வருகிறது. இந்நிலையில் தான் நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேற்று சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் பவனில் ஆளுநரை சந்தித்து தங்களை ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் அழைப்புதல் விடுக்க வேண்டும் என நேரில் வந்து அவர் கடிதம் என்பதை வழங்கியிருந்தார். அதனையடுத்தும் ஆளுநர் வந்து பெரும்பான்மை வேண்டும் என அவர் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் மீண்டும் இந்த ஆட்சி அமைப்பது தொடர்பாக சில விளக்கங்களை கேட்டு தமிழக வெற்றி கழக தலைவரிடம் தொடர்பு கொண்டு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் பவனில் ஆளுநரை சந்தித்து ஆளுநர் சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பை பொறுத்தவரையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பில் நீங்கள் எப்படி ஆட்சி அமைக்கப் போறீர்கள், அதற்கு என்ன செய்திருக்கிறீர்கள், பெரும்பான்மை எப்படி நிரூபிக்க போறீர்கள் என்ற பல்வேறு விளக்கங்களை ஆளுநர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் கேட்டறிந்து வருவதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திப்பின் போது தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே சமயம் புஸ்தி ஆனந்த், தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய புஸ்தி ஆனந்த் உள்ளிட்ட பலரும் இந்த சந்திப்பின் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் ஆளுநரிடம் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பெரும்பான்மை என்பது வழங்கப்படாமல், பெரும்பான்மை என்பது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் காண்பிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால்தான் இந்த ஆட்சி அமைப்பதற்கான தாமதம் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையும் தொடர்ந்து இடதுசாரிகள் என சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் தங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என ஏற்கனவே கடிதம் என்பது அனுப்பியிருக்கிறார்கள். இந்நிலையில் தான் இன்று செயற்குழு கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து கூட்டுவதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் அவர்கள் தற்பொழுது அந்த கூட்டம் என்பது நாளை தினம் நடைபெறுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தான் ஆளுநர் அவர்கள் இந்த பெரும்பான்மை என்பது நீங்கள் காமிக்காமல் இருக்கிறீர்கள், எப்படி ஆட்சி அமைக்கப் போறீர்கள் என்ற விளக்கங்களை கேட்பதற்காக தமிழக வெற்றி கழக தலைவரை இங்கே ஆளுநர் மலைக்கு அழைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பு பொறுத்தவரையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலே கடந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வுகள் என்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அமைப்பது தொடர்பான ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு கூடிய விரைவில், அதாவது இன்று மாலை அல்லது நாளை வெளியாகும் எனவும் தகவலானது சொல்லப்படுகிறது. அதிகாரப்பூர்வம் ஆட்சி அமைப்பதற்காக கோரிக்கைகள் விடுக்கக்கூடிய அழைப்பதாள கூட இருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தான் அரை மணி நேரத்திற்கு மேலாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநருடன் சந்திப்பு நடத்தி வருகிறார். விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி வினோத். விஜய் அளிக்கும் விளக்கத்தை தொடர்ந்து ஆட்சி அமைக்க வருமாறு ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக ஆளுநர் அர்லேக்கருடன் தவிக தலைவர் விஜய் அரை மணி நேரத்திற்கு மேல் சந்திப்பு நடத்தியுள்ளார். சற்று முன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, தமிழக ஆளுநர் அர்லேக்கருடனான தவிக தலைவர் விஜய் சந்திப்பு நிறைவு பெற்றது. மக்கள் மாளிகையிலிருந்து புறப்பட்டார் விஜய். தமிழக ஆளுநர் அர்லேக்கருடனான தவிக தலைவர் விஜயின் சந்திப்பு நிறைவு பெற்றது.
தமிழக ஆளுநர் அர்லேக்கருடனான தாவேகா தலைவர் விஜயின் சந்திப்பு நிறைவு பெற்றது. மக்கள் மாளிகையிலிருந்து புறப்பட்டார் விஜய். ஆளுநர் விஜய் சந்திப்பு நிறைவு பெற்றது. இந்நிலையில் மக்கள் மாளிகையிலிருந்து விஜய் புறப்பட்டார். தமிழக ஆளுநர் அர்லேக்கருடனான தாவேகா தலைவர் விஜய் சந்திப்பு நிறைவு பெற்றதை ஒட்டி அவர் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியேறியுள்ளார். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பிலுள்ளார். வினோத், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை தெரிவியுங்கள். வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெரும்பான்மை கிடைக்காதனால் தொடர்ந்து ஆட்சி அமைப்பதில் சிக்கல் என்பது நீடித்து வருகிறது. இந்நிலையில் நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு அழைப்புதல் விடுக்க வேண்டும் என கோரி அவர் கடிதம் என்பதை கொடுத்திருந்தார். இந்நிலையில் அவருக்கு எந்த ஒரு அழைப்புதலும் ஆளுநர் தராத பட்சத்தில் இன்று ஆளுநர் தரப்பில் இருந்து இது ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இல்லை என கூறி அது தொடர்பாக பல்வேறு விவரங்களை கேட்டு அறிவதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் நேரில் சந்தித்து ஆளுநரை சந்தித்து அரை மணி நேரத்திற்கு மேலாக சந்திப்பு என்பது நடைபெற்றது. அந்த சந்திப்பில் பல்வேறு விஷயங்கள் பகிரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஆளுநர் பொறுத்தவரையில் தற்போது வரை பெரும்பான்மை என்ன செய்ய போகிறீர்கள் மற்றும் ஆட்சி அமைப்பதற்கு எந்த மாதிரியான நடைமுறைகள் மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்ற உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது ஒரு தகவலானதும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் பொறுத்தவரையில் நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றீர்கள், ஆட்சி அமைத்துக் கொள்ளலாம் என ஆளுநர் தெரிவித்ததாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது ஆட்சி அமைத்துவிட்டு அதன் பின்னர் சட்டமன்றத்தில் அவர்கள் பெரும்பான்மை என்பதை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் தற்போது தெரிவித்திருப்பதாக தற்போது நமக்கு ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் அரை மணி நேரத்திற்கு மேலாக சந்திப்பு நடைபெற்ற நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் ஆளுநர் மாளிகையில் இருந்து தற்போது அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளை அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதில் தமிழக வெற்றி கழக தலைவர் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு தொகுதி ராஜினாமா செய்யப்பட இருக்கின்றது. இந்நிலையில் 107 தொகுதிகள் மட்டுமே இருக்கின்றது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் பெரும்பான்மையாக 118 தொகுதிகள் என்பது காண்பிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு 118 தொகுதிகள் 118 என்ற எண்ணிக்கை என்பது கிடைக்கப்பெறாமல் இருக்கின்றது. இந்நிலைதான் நேற்று காங்கிரஸ் கட்சி 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் 112 என்ற எண்ணிக்கை தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் 6 சட்டமன்ற எம்எல்ஏக்கள் என்பது ஆதரவு என்பது கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு 6 எண்ணிக்கை என்பது கிடைக்கப்பெறாமல் இருக்கின்றது. இந்நிலையில தான் தமிழக வெற்றி கழக தலைவர் தங்களை ஆட்சியை நாங்கள் அமைத்துக் கொள்கிறோம், அதன் பின்னர் நாங்கள் பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலைதான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஆளுநர் அழைத்ததாக சொல்லக்கூடிய நிலையில அந்த சந்திப்பு என்பது கடந்த 30 நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்றது. அதன் பின்னர் தமிழக வெற்றி கழக தலைவர் சென்றிருக்கிறார். ஆளுநர் சந்திப்பின் போது இந்த ஆட்சியை அமைப்பதற்கு தொடர்பான விவரங்களை கேட்டறிந்ததாக சொல்லக்கூடிய நிலையில தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைத்துக் கொள்ளலாம் என்றும், ஆனால் ஆட்சி அமைத்த பிறகு சட்டமன்றத்தில் அவர் 118 எம்எல்ஏக்கள் என்ற எண்ணிக்கை அடிப்படையில் பெரும்பான்மையை காண்பிக்க வேண்டும் என ஆளுநர் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலைதான் இந்த சந்திப்பு நிறைவு பெற்று தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் ஆளுநர் மாளிகையில் இருந்து தற்போது புறப்பட்டு சென்றிருக்கிறார். தகவலுக்கு நன்றி வினோத். மக்கள் மாளிகையிலிருந்து விஜய் புறப்பட்டார். ஆட்சி அமைப்பு தொடர்பான சில விளக்கங்களை தாவேகா தலைவர் விஜயிடம் ஆளுநர் அர்லேக்கர் கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நூற்று 18 பேரின் ஆதரவு குறித்து விஜயிடம் ஆளுநர் சில விளக்கங்களை கேட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக ஆளுநர் அர்லேக்கருடனான தாவேகா தலைவர் விஜய் சந்திப்பு நிறைவு பெற்றது. இந்நிலையில் மக்கள் மாளிகையிலிருந்து விஜய் புறப்பட்டு சென்றார். சுமார் 40 நிமிட சந்திப்பிற்கு பிறகு மக்கள் மாளிகையிலிருந்து புறப்பட்டார் தாவேகா தலைவர் விஜய்.